ஹலோ கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ரிலீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்ப்பீங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இதை மாதிரி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக குறைஞ்சிக்கிட்டே இன்டர்நெட் ஈஸியாக சீக்கிரம் காலியாகிடும். நீங்கள் 1 GB இல்லை 2 GB பேக்கெல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணது காலையிலேருந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1 GB காலி ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எப்படி டேட்டாவை மிச்சம் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இன்ஸ்டாகிராமில் உங்கள் டேட்டாவை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட கருத்துக்கள் இதாக இருந்தாலும் கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பு கூட இன்ஸ்டாகிராம் தான் நிறைய ரிலீஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு அந்த இன்ஸ்டாகிராமில். இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா 100 MB காலியாகிடும். அந்த அளவுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிங்க. டாப்பில் 5ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்க. லோகோவை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 கோடு ஒன்று இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்டுன்னு அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இல்லை டேட்டாஸை ஆன் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு நீங்கள் ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃபை ஒன்லி மட்டும் கிளிக் பண்ணிக்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஹாஸ்பிட்டல் சர்ன்னு உரிக்கிறதுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒய்ஃபை ஒன்லி அப்படின்றது கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா மேலே நிவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. என்னோட கருத்து என்னன்னா இங்கே இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற அஃபிஷியலாக ஏபிக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 60 MBயோ ஒரு 50 MB அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டாகிராமில் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த லைட் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா இன்னும் வரையும் பார்த்தீங்கன்னா நான் லைட் வெர்ஷனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெட்டு உரியவே இல்லை. ஒரு 4 நேரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 100 MB தான் உறிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மனுஷன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் டாப்பில் ரைட் சைடில் 3 கோடு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டேரெக்டாக செட்டிங்ஸே போக தேவையில்ல. இந்த இடத்துல அவங்க டிஃபால்ட்டாகவே மொபைல் டேட்டா சேவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே கொடுத்த மாதிரி தான் இங்கேயும் இதில் யூஸ் லெஸ் டேட்டா அப்படின்ற ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒய்ஃபை மட்டும் நீங்கள் மொபைல் டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒய்ஃபைலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை ஆன் அப்படின்றது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு டேட்டா நல்லா உரியவே உரியாது. அதனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்படி டேட்டா சேவ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட டேட்டாவை மிச்சம் பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா ஒரு டேட்டாவை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும். நானும் தான் பார்த்தீங்கன்னா லைட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைட் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்க பழகிங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி புதுசான வீடியோலாம் நீங்கள் வேணும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.